சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 17ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 3ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. கொடுத்த பணம் திரும்பி வர்றது கஷ்டம். இந்த நாள் பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள்ல பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு போறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம், ஒரு டென்ஷன், மனசுல தெரியாத ஒரு வலி, இதெல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா வேலைகள்ல நம்மள வேணும்னே கடுப்பேத்துவாங்க. சின்ன விஷயத்த கூட இழுத்து இழுத்து பண்ற மாதிரியும், சின்ன சின்ன விஷயத்த கூட புரியாத மாதிரியும் இப்படி ஒரு நிலைமை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாருமே எங்கேயுமே ஏமாறாம இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அதுல சந்திரன் ராகுடைய சேர்க்கை. பொதுவாகவே வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப அக்கறையா இருக்கணும், கவனமா இருக்கணும். பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். கழுத்து பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து மறையும். உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் ராகு சேர்க்கை அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா போகணுமோ அந்த அளவுக்கு நல்லா போகணும். தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத ஆக்ரோஷம், கோபம் இதெல்லாம் வேணாம். அவசரப்பட்டு திடீர்க்கு ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறது தப்பா போயிடும். மெயினா பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கண்டிப்பாக கொடுக்கும். நண்பர்கள் எந்த அளவுக்கு தூரம் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. 2-3 பேர் சேர்ந்து ஜாலியாக எங்க ட்ரிப்பு போறோம், மலை பக்கத்துல போறோம், ட்ரெக்கிங் பண்ண போறோம், சுற்றுலா போறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கூடாது. எந்த அளவுக்கு வீட்டுல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அவங்க வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளை எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு உணவுல பிரச்சனை வரலாம். கரெக்டாக தான் சார் சாப்பிட்டா ஆனால் வயிறு பிரச்சனையா இருக்குங்கிறது. சில பேருக்கு டிசென்ட்ரி, சில பேருக்கு கடுமையான அவஸ்தைகள், அதாவது ஏதாவது கேஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் ஆஜராகாம இருக்கிறது நல்லது. வேலையாட்கள் மூலியமான சில தொந்தரவுகள், தேவையில்லாத சர்ச்சைகள், இதெல்லாமே வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. மிகவும் கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கப்படுது. ஏன்னா மனசுல என்ன எண்ணங்கள் அளவாயின்னு தெரியாது. சம்மந்தமே இல்லாம என்னென்னமோ கன்ஃபியூஷன் கொடுக்கும். குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும், பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம பயணத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரோக்கிய குறைபாடுகள், சில பேருக்கு உடம்புல ஒவ்வாமை, ஒரு சில பேருக்கு இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகிறது. நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தள்ளி தள்ளி போறது. ஆனா நடந்துரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஃபர்ஸ்ட் நிறைய இருக்காது. சம்பந்தமே இல்லாம எண்ணங்கள் என்னென்னமோ தோணும். சம்பந்தமே, அதாவது எதுவுமே ப்ரொடக்டிவா இருக்காது. அதாவது 10 யானை வாங்கலாம், 20 குதிரை வாங்கலாம்,
நம்ம ஏன் கம்முன்னு ஒரு 10 மாடு வாங்கி வளரக்கூடாது? இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விசித்திரமான எண்ணங்கள்லாம் தோண்டும். ஆக்சுவலா எது செயல்படுத்த முடியாதோ அந்த எண்ணத்தை ரொம்ப பெருசா பேசிட்டு இருப்போம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையில்லாத கோபம், தேவையில்லாத அவஸ்தைகள்லாம் விட்டு தள்ளிட்டு பொறுமையாக நீங்க செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? வண்டி வாகனங்கள்ல வித்த காட்டாம இருந்தா போறோம். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. தேவையில்லாத மனக்கவலைகள், தேவையில்லாத கோபம், ஆக்ரோஷம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, பாத்துக்கணும். அதே மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்காது. நல்லா கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் பிங்க் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பாத்துக்கணும். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்பு ஹீட் ஆகிறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, வீட்டுல தாயாருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கிறதுங்கிற மாதிரி மாறி மாறி சில பிரச்சனைகள் பண்ணோம். ஆனா இன் ஜெனரல் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஸ்தானத்துல போய் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கு. மெயினா கடன் வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். இருக்கிற கடன் கட்ட முடியாம இருக்கிற நிலைமைகள்ல புது கடன் வாங்குற மாதிரி நிலைமைகள், பயங்கரமான அலைச்சல், மற்றவங்களுக்காக அலைச்சல். ரொம்ப கரெக்டா நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோம் பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தள்ளி போறது, உடம்பு ஹீட் ஆகுறது, லைட்டா மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுவும் வேறு மொழியை பேசக்கூடிய அல்லது வேறு மதத்தினர் மூலியமா சில சங்கடங்கள் ஏற்படுற சான்ஸ் இருக்கு. கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.